Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில பலாப்பழம் வச்சு ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். இது செய்யிறதுக்கு 3 பொருள் இருந்தா போதும். அது எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு நான் 1 கிலோ அளவு பலாப்பழம் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி விதை நீக்கி எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு panல 100 ml அளவு நான் நெய் சேர்த்துறேன். நெய் நல்லா உருகி சூடானதுக்கு அப்புறம் இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பலாப்பழத்தை சேர்த்திரலாம். சின்ன சின்னதா கட் பண்ணாதான் நமக்கு சீக்கிரம் வெந்துரும். அதுக்காக தான் நம்ம சின்ன சின்னதா கட் பண்றோம். இப்போ எல்லாமே சேர்த்திட்டோம். இப்போ இத வந்து நல்ல நெய்யோட நல்லா mix பண்ணி விட்டுறலாம். அடியில இருந்து மேலே அந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம கிளறி விட்டு நல்ல yellow கலரா இருந்து இப்போ லைட் brown கலரா மாறி இருக்கு பாருங்க. இது கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வேக விடலாம். நெய்யிலேயே பாருங்க நல்லா வெந்திருச்சு, குழஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ இனிப்பு ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கிலோ அளவு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துர்க்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் கல் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து வடிகட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இதை நம்ம வடிகட்டியில் அந்த பலாப்பழத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க தண்ணியாக தான் இருக்குது. வத்துற வரையும் நம்ம நல்லா வேக விட்டுறலாம். ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் சீக்கிரம் இந்த தண்ணியெல்லாம் நமக்கு வற்றும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நமக்கு வந்து பலாப்பழம் வெந்துருச்சு. நமக்கு இந்த இனிப்பெல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கு. தண்ணி வற்றி நெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். பாருங்கள் பேனில் வந்து ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூடி. இந்த மாதிரி ஒட்டாமல் வர்றது தான் நமக்கு சரியான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸி. நெய்யும் நாட்டு சர்க்கரையும் பலாப்பழமும் இருந்தால் போதும். நம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். நம்ம பலாப்பழம் வாங்கி அது இனிப்பில்லை அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இனி ஃபீல் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.